Hello friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம Prawn 65 செய்யலாம். அது இப்போ எப்படி செய்யலாம்ன்றதை பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் cornflour மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து மைதா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்து காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். தயிர் 1 ஸ்பூன். லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன். அடுத்தது ஒரு முட்டையை கலக்கி வச்சுக்கோங்க. அந்த ஒரு முட்டையை நம்ம பாதி முட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நம்ம ஒரு 300 கிராம் எறா எடுத்துருக்கோம். அந்த எறாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதை ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அது வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இறால் வந்து நம்ம 20 நிமிஷமும் ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அது ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒரு ப்ரானாக எடுத்து போட்டுருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரப்பர் மாரி ஆகிடும். அதனால் ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற இந்த Prawn 65 வந்து சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் வெறுசாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய Prawn 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம JK சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.